கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளில் தம்முடைய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்து தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துவார். உங்கள் விசுவாசங்கள் பெருகத்தக்கதாய் நீங்கள் எதிர்பார்த்த அற்புதங்களை, அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய கர்ப்பத்தின் கனியில இன்றைக்கு நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் செய்ய போகிறார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எப்படி? அவருடைய அற்புதத்தின் மூலமாய் அவர் தேவன் என்பதை, தேவனுடைய குமாரன் என்பதை, அவர் கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தினார். அற்புதங்களின் வாயிலாக, வார்த்தையின் வாயிலாக, அதிசயங்களின் வாயிலாக, அவருடைய நற்கிரியைகளின் வாயிலாக, அவருடைய நன்மையின் வாயிலாக அவர் நம்மை தேடி வந்த தேவன், நம்மை ரட்சிக்க வந்தவர், நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க வந்தவர், ஒரு புதிய காரியத்திற்குள்ளே, புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்மை கொண்டு போகிறவர் என்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அவர் அற்புதங்களின் தேவன். ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டதே ஒரு பெரிய அற்புதம். அடுத்து நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு, சாபங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவ வாழ்க்கையில அது இன்னும் பெரிய அற்புதம். அதற்காக அவரே ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினது, அது இன்னும் பெரிதான, சொல்லி முடியாத அற்புத அதிசய காரியங்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆவின் அபிஷேகத்தின் நிறைவை நமக்கு கொடுத்தது இன்னொரு அற்புதமான காரியம். மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மை நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு கொண்டு போக, அது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த மாபெரும் அன்பின் அற்புதத்தின் செயலா இருக்கிறது, மகிமையா இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எப்படிலாம் அவர் அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வனாந்திரத்தில் அற்புதங்களை செய்கிறவரா. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை வனாந்திரமாக்கப்பட்டிருக்கா, குறைபட்டிருக்கா? கர்த்தர் வனாந்திரத்திலே அவர் அற்புதங்களை செய்கிறவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னும். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்பொழுது சொல்ல கடவார்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். பாருங்க, வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். எங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்து தாபரிக்கு ஊருக்கு போய் சேர அவர்களை செவையாய் வழி நடத்தினார். தானமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையால் நிரப்புகிறார். அவருடைய கிருபை நிமித்தம் அனுபவத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, வனாந்திரத்திலே அவர்களை செவையாய் வழி நடத்தின ஆண்டவர் ஒரு மெய்ப்பனாக, நல்ல மெய்ப்பனாக இருந்து அவர்களை வழி நடத்தினார். அவர்கள் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்த பொழுது, அவர்கள் இக்கட்டிலே அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர் கொடுத்தார். அவர்களை விடுவித்தார், அவர்களை தப்புவித்தார். அவர்கள் போய் சேர வேண்டிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார். ஒரு பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தவணமுள்ள ஆத்மாவை திருப்தியாக்கினார். பசியுள்ள ஆத்மாவை நன்மையால் நிரப்பினார். ஆமென். கர்த்தர் வனாந்திரத்திலே போஷிக்கிற ஆண்டவர், வனாந்திரத்தை செழிப்பாக்குறவர், வனாந்திரத்திலே நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிறவர். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை வனாந்திரமாக்கப்பட்டிருந்தால் தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உன் தாகம் தீர்க்கப்படும், உன் பசி ஆற்றப்படும், உன் ஆத்மா தோய்ந்து அலைந்து திரிந்திருக்கலாம். தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை வனாந்திரத்தில் தான் அழைத்து வனாந்திரத்தில் நடக்க பண்ணி ஆசீர்வதித்தார். வனாந்திரத்தில் தான் ஆகாருக்கு அற்புதம் நடந்தது. வனாந்திரத்தில் தான் கடந்து போகும்போது யாக்கோபுக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்தார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வனாந்திர வாழ்க்கை பிறகு நமக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு எதிர்காலம் இருக்கிறதை காண்பிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் வனாந்திரத்தில் நடக்கலாம். கர்த்தர் ஒரு புதிய எதிர்காலத்திற்குள்ளே, ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளே,
அதாவது பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தாவரிக்கும் ஸ்தலத்திற்கு போகிற வரைக்கும் அவரை செவையான பாதையில நடத்தினார். அப்ப இந்த இக்கட்டுகள் வனாந்திரங்கள்லாம் நமக்கு நடக்குது என்றால் நாம் போக வேண்டிய இடம் இருக்கிறது, அது நாம் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், சுதந்திரம், அதை அடைகிறதற்காக கர்த்தர் நம்மை செவையா நடத்துவார். உங்களுக்கு கிருபை செய்வார், உங்களுக்கு அதிசயம் செய்வார், உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உங்களுடைய பசியெல்லாம் கர்த்தர் நன்மையால் நிரப்புவார். பசியுள்ள ஆத்துமாவை நன்மையால் நிரப்புவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மை நடக்கும், ஆத்துமா திருப்தியாகும், செவையான வழியை நடத்துவார், விடுவிப்பார், அதிசயம் கட்டாயம் நடக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வனாந்திரத்திலே அற்புதங்களை செய்கிற இயேசு கிறிஸ்து. இரண்டாவது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவருடைய பிள்ளைகளை, 1 ராஜாக்கள் என்ற புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இங்க எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவுக்கு 2 விதமான அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஒன்று, தேவனுடைய ஜீவனை கொண்டு ஆகாப்புக்கு முன்பாக, யெசபேலுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். என்னவென்றால், மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த அளவுக்கு பாவங்களும் அக்கிரமங்களும் தேசத்தில் பெருகிருந்தது. யெசபேல், ஆகாப் தேசத்தை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்ப தீர்க்கதரிசி அனுப்பும் பொழுது எலியா தீர்க்கதரிசி சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், இனி மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லி தேசத்துல வறட்சி வர ஆரம்பித்தது, குறைவுபட தொடங்கியது. இப்படிப்பட்ட காலத்துல ஆண்டவர் செய்கிற காரியம் பாருங்க, காகங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். எலியாவுக்கு ஆகாரம் குறைவுபட்ட பொழுது அற்புதம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில குறைவு வரும் பொழுது அந்த நேரங்களில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார், நம்முடைய ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. பாருங்க, இந்த காகங்கள் எலியாவுக்கு என்ன செய்ததா, இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அது காரணம் என்ன தெரியுமா? எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார், கர்த்தருடைய ஜீவனில் நிலைத்திருக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறபடி செய்கிறார். போயிட்டு காத்திருறாரு, போய் ஆகாபு கிட்ட சொல்லுனா சொல்றாரு, போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்பதான் அற்புதம் நடக்குது. ஆமென். அப்ப பாருங்க, அற்புதம் நடக்கணும்னா நம்முடைய குறைவுகள் நீங்கணும்னா தேவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்டு நடக்க வேண்டிய, கீழ்ப்படிய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பாருங்கள், அந்த அற்புதத்துக்கு பிறகு பாருங்க, யோர்தான் நதி வற்றி கேரி தாற்று நீர் வற்றி போகிறது. பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ போ சாரிபாத்துக்கு அங்க ஒரு விதவை கொண்டு போஷிப்ப அப்படின்றார். அங்க பாத்தீங்கன்னா குறைவுபட்டிருக்கிறது. அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க, நானும் என் குமாரனும். பாருங்க, பானையில ஒரு பிடி கலசத்துல மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயை தவிர இடத்துல வேற இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே அவர் சொல்ல, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கு ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர் சொல்றாரு, எலியா சொல்றாரு அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே முதலாவது எனக்கு ஆயத்தப்படுத்து. கர்த்தர் தேசத்துல பஞ்சம் கட்டளையிட்ட நாள் பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் எண்ணெயும் மாவும் செலவழியாது அப்படின்னு சொல்றாரு. இது 2 ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம் தேவன் செய்கிறது. ஒரு பிடி மாவு, கொஞ்சம் என்ன விறகு. பாருங்க, இவங்க 3 வருஷ காலத்துக்கு மேல சாப்பிட்டுட்டே இருக்கிற, பஞ்ச தேசத்துல தீர்ற வரைக்கும், மறுபடியும் ஆண்டவர் மழையை கொடுக்கிற வரைக்கும், முழு தேசமும் தேவன் பக்கம் திரும்புகிற வரைக்கும், தேசம் மனம் திரும்புகிற வரைக்கும், ஜனங்கள் மனம் திரும்புகிற வரைக்கும், தங்கள் பாவத்தை உணர்ற வரைக்கும் இங்க பஞ்சம் நடந்துகிட்டே இருக்கும். அவங்க உணரத்தக்கதான அவருடைய அற்புதத்தை செய்து தேவன் அதிசயத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் பாருங்க மனம் திரும்புறாங்க. அக்கினி எங்க இருந்து, வானத்துல இருந்து இறங்குகிறது பாருங்க. அப்பதான் இங்க அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க நடக்கிறது என்ன? அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்தும் பொழுது அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெயும் மாவும் பாருங்க நிற்கவே இல்லைங்க. அவங்க எடுக்க வந்துகிட்டே இருக்க, அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. வேதம் ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. பிரியமானவருடைய பிள்ளைகளே, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. குறைவுபட்ட பொழுது அற்புதம். வாழ்க்கையில குறைவுகளை மாற்ற கர்த்தர் வல்லவரா இருக்கிறாங்க. குறைவில்லாத மனிதர்கள் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய ஜீவனில நிலைத்திருங்க, அப்படி சத்தியத்தில் நிலைத்திருங்க.
தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. மூன்றாவது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவையான நேரத்தில் அற்புதம். தேவையான நேரத்தில் அற்புதம் நடந்தா போதுங்க. தேவையில்லாம அற்புதத்தை நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். சின்ன சின்ன காரியம் எல்லாத்துக்குமே அற்புதம். நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்யுங்க. ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதுக்கு முன்பாக உங்க தேவையில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இங்க யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு கல்யாணம் நடக்கிறது கானாவூர்ல. அங்க குறைவுபட்ட பொழுது ஆண்டவர்கிட்ட தேவையில சொல்றாங்க. உங்க தேவையில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அடுத்து அவர் செய்கிற வரைக்கும் நம்ம ஒரு காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. பாருங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த தேவைகள் இயேசு கிறிஸ்து செய்கிற வரைக்கும், அதாவது அவருடைய வார்த்தை வருகிற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்குது. அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. வேதம் அப்படிதான் சொல்லப்படுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறது ஸ்திரப்படும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் கிருபை. அப்ப நம்ம காத்திருக்கணுங்க தேவ சமூகத்துல. அவர் சொல்லுகிற வரைக்கும், அவருடைய வார்த்தை வருகிற வரைக்கும், அவருடைய அற்புதம் நடக்கிற வரைக்கும் நாம் காத்திருக்கிறது நல்லது. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை அதுக்காக ரொம்ப நாள் அவர் எடுத்துக்கிறல. அப்ப தேவை, அர்ஜென்ட் தேவை. ஒரு திருமணத்தில் தேவைன்னு ஆண்டுக்கு தெரியுங்க. நம்முடைய தேவை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். திருமணத்துக்கா, குழந்தை பாக்கியத்திற்கா, வியாதிக்காகவா, இல்ல பண தேவைகளா, இல்ல பிசினஸுக்காக, வேலைக்காகவா, சுகத்திற்காக, ஆரோக்கியத்துக்காக, என்ன தேவைன்றது அவருக்கு தெரியுங்க. அப்ப ஆண்டுகிட்ட முதல் சொல்லுங்க. அடுத்த ஆண்டுடைய வார்த்தை வரும். அது வரைக்கும் காத்துருங்க. பிறகு நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது செயல்படுங்க. அப்பொழுது நிச்சய அற்புதம் நடக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, காத்திருக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுங்க. முதல் உங்க தேவையில சொல்லுங்க. சொல்லிட்டு ஆண்டுகிட்ட காத்துருங்க. அடுத்து அவர் சொல்லுவார். சாடியில தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்லுவார். நம்ம அவருடைய வேலைக்காரர். அவர் வெளிப்படுகிற வரைக்கும், வார்த்தை வெளிப்படுகிற வரைக்கும், அற்புதம் வெளிப்படுகிற வரைக்கும், அதிசயம் வெளிப்படுகிற வரைக்கும், அவருடைய கிருபைகள் வெளிப்படுகிற வரைக்கும் நம்ம அப்படியே பொறுமையோடு இருக்கும்போது அவர் ஒரு நாள் அற்புதம் செய்வாருங்க. தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வெளிப்பட்டது. அற்புத அடையாளங்களை மிகுதியாய் செய்து தேவன் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புத கர்த்தர் செய்ய போறாங்க. காத்துருங்க. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. இரண்டாவது தங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். மூன்றாவது தங்களுடைய தேவன் சொல்லுகிற வரைக்கும் காத்திருந்தாங்க. இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து நடத்துவார். கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்க பொழுது கண்கள் முடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாகிய கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக உடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.